ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டில் வந்து எனக்கு அட்ரஸ் எங்கள் அம்மாவோட அட்ரஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு மாமியார் வீட்டு அட்ரஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி, பக்கத்தில் முகாம் போட்டிருந்தாங்க. சரி, அந்த முகாம் போய் நம்ம எல்லாம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு காலை 11 மணிக்கு போனேன். ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சு எல்லாம் கொண்டு போயாச்சு. கொண்டு போய்ட்டு அங்கே போய் அட்ரஸ் மாற்றலான்னு பார்த்தா மாற்ற முடியல. என்னென்னு கேட்டால் ப்ரூஃப் வேணும் கேட்டாங்க. சரி, நம்மளுக்கு அட்ரஸ் தானே வேணும் ப்ரூஃபு சொல்லிட்டு ஓட்டர் ஐடி ப்ரூஃப் கொடுத்தாச்சு. அதில் பார்த்தா என்னோடய நேம் பக்கத்தில் இன்ஷியல் இல்லை. அதில் இன்ஷியல் வந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய, அலைஞ்சி வெயிலில் இருந்து காஞ்சி தண்ணி குடிக்காமல் வச்சு எல்லாம் வேஸ்ட்டு. மறுபடியும் எங்கேயாவது போய் அந்த இன்ஷியல், சரி இப்போ ஆதாரில் இன்ஷியல் இருக்குல்ல, அந்த இன்ஷியல் எடுத்துலாமான்னா அதுவும் எடுக்கக்கூடாதான். இதில் கொண்டு இன்ஷியல் கொண்டு வரலாம். சரி, அப்போ இங்கே இன்ஷியல் கொண்டு வரலாமான்னு கேட்டால் இங்கே ஓட்டர் ஐடியெலாம் ஒன்றும் செய்ய முடியாது, இங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. முகாம் எதுக்காண்டி போடுறாங்க சொல்லுங்கள்? மக்கள் வந்து அங்கே இங்கே அலைஞ்சி வச்சு போக முடியாது, செய்ய முடியாது. இங்கே வந்து ஈஸியான முறையில் நம்ம செய்யலாம் வந்து முகாமே போடுறாங்க. ஆனால் அந்த முகாம்லேயே 1008 கொஸ்டின் அங்கே இங்கே போன்னு அலைய விடுறாங்க. நிறைய மக்கள் அப்படி தான் போய் அலைஞ்சி தெரிஞ்சு கடைசியில் ஒன்றுமே முடிக்காமல் வெயிலில் நின்று காஞ்சி போய் வந்து தான் மிச்சம். நீங்கள் முகாமுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உங்கள் தீர்வெல்லாம் முடிஞ்சிருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பாய்.